ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடியா? வாங்க டீயோட பேசலாம். ஒரு சண்டே மார்னிங் ஹேமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டா, சோஃபா மேலே இருந்த குஷன்ஸ் எல்லாம் சரியாக வச்சா, டைனிங் டேபிள் மேலே இருந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டா, கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணா, வார்ட்ரோபையும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணா. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இதுக்காகவே செலவு பண்ணா. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தா. வீடு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆஹா, இப்போ தான் வீடு நல்லா இருக்குன்னு. ஆனால் அந்த ஃபீலிங் ரொம்ப நேரம் நீடிக்கலை. அடுத்த நாள் காலையிலேயே சோஃபா மேலே ஒரு ட்ரெஸ், டைனிங் டேபிள் மேலே 2 பெல்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில், சில கவர்ஸ், கிச்சன் கவுண்டர் டாப் மேலே சில பொருட்கள். வார்ட்ரோபை திறந்தா க்ளாத்ஸ் வெளியே வருது. ஹேமா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டா. அவளுக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வந்தது. என்னால் ஏன் வீட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணவே முடியல? அவள் தன்னைத்தானே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சா. நான் கொஞ்சம் லேசியாக இருக்கேனோ, நான் ஆர்கனைஸ்டாக இல்லையோ, எனக்கு வீட்டை மெயின்டைன் பண்ணவே தெரியலையோன்னு. அவளுக்கு க்ளீனிங் ப்ராப்ளம் இல்லை, அவள்கிட்ட மேனேஜ் பண்ண வேண்டிய பொருள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் ஹேமாவுக்கு புரிய இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஹேமாக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் வீடு நீட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்க ஆரம்பித்தா. ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ், வார்ட்ரோப் ஆர்கனைசர், ட்ரார் ஆர்கனைசர், கிச்சன் பேஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தா. சில நாளுக்கு வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக, எல்லாமே ஒரு இடத்துல. ஹேமாக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னு நினச்சா. ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அதே மெஸ்ஸு. மறுபடியும் க்ளோத்ஸு, மறுபடியும் ட்ரார் ஃபுல்லாக இருந்தது, மறுபடியும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் திங்ஸாக இருந்துச்சு, மறுபடியும் அவளுக்கு க்ளீனிங். அப்போ தான் ஹேமா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா, நான் ஏன் இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு நாள் வார்ட்ரோபை திறந்தா. உள்ளே நிறைய க்ளோத்ஸ். பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. சில ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில க்ளோத்ஸ் அவள் வாங்கி 2 3 வருஷம் ஆயிருந்துச்சு. ஆனால் அவள் அதை போட்டதே கிடையாது. ஒரு ட்ரெஸ் எடுத்தா, அது நல்லா தான் இருக்குது, ஆனால் திரும்ப உள்ளே வச்சிட்டா. இன்னொரு ட்ரெஸ்ஸு, இதை அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம்னு அதையும் உள்ளே வச்சா. இன்னொரு ட்ரெஸ்ஸு, இதுக்கு நான் நிறைய மணி கொடுத்து வாங்கினேன்னு அதுவும் உள்ளே வச்சா. இன்னொரு ட்ரெஸ்ஸு, இது இப்போது ஃபிட்டாக இல்லை, வெயிட் குறைஞ்சதும் போட்டுக்கலான்னு உள்ளே வச்சிட்டா. ஹேமா அப்படியே வார்ட்ரோப் முன்னாடியே நின்றுட்டு இருந்தா. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. அவள் கிளாத்ஸை மட்டும் வச்சுக்கல, ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ரீசனும் சேர்த்து வச்சுருந்தா. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பழக்கம் இது. ஒரு நாள் தேவைப்படும். இந்த ஒரு சென்டென்ஸ் காரணமாக நம்ம வீட்டில் எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஓல்டு ஹேண்ட்பேக் ஒரு நாள் யூஸ் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரா கண்டெய்னர் ஒரு நாள் தேவைப்படும். ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நாள் போடுவேன். ஒரு கிச்சன் கேட்ஜெட், இதை ஒரு நாள் யூஸ் பண்ணணும். ஒரு கேபிள் எதுக்குன்னு தெரியல, ஆனால் த்ரோ பண்ணக்கூடாது. ஹேமாக்கும் அப்படி தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் நிறைய நேரம் வரவே வராது. ஹேமா ஷாப்பிங் பண்ணுற விதத்தையும் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தா. ஒரு நாள் அவள் ஃபோன் எடுத்து ஷாப்பிங் ஆப் ஓப்பன் பண்ணா. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான், எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாள். அடுத்த 20 மினிட்ஸில் ஒரு டாப்பு, ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, ஒரு கிச்சன் ஐட்டம், ஒரு க்யூட்டான லிட்டில் திங். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலன்னு கார்ட்டில் போயிடும். அடுத்த நாள் டெலிவரி. வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வந்து சேரும். அப்போல்லாம் ஹேமா அதை பற்றி பெருசாக யோசிக்கவே இல்லை. ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் மாதிரி தெரியாது. ஆனால் அந்த ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், அதை க்ளீன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், சில நேரம் அதை ஷிஃப்ட் பண்ணணும், பயன்படுத்தாமல் இருந்தால் கில்ட் வரும். இப்படியே ஒரு சின்ன பர்ச்சேஸ் கூட நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரும். ஒரு நாள் ஹேமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிவு பண்ணா. 30 நாளுக்கு அன்னெசரியாக ஷாப்பிங் பண்ணக்கூடாதுன்னு. எசென்ஷியலாக என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கணும். ஃபுட்டு, மெடிசின், ஆல்ரெடி பிளான் பண்ண தேவையான விஷயங்கள். அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு. முதல் சில நாள் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் ஒரு வாரம் கழித்து அவளுக்கு ஷாப்பிங் பண்ணணுன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. போராக இருந்தால் ஃபோன் எடுக்கிறா, ஷாப்பிங் ஆப் ஓப்பன் பண்ணுறா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஏதாவது வாங்கணும்னு தோணுது. இன்ஸ்டாகிராமில் ஒரு அழகான ப்ராடக்டை பார்த்தா இதை வாங்கணும்னு தோணுது. அப்போ தான் ஹேமா ஒரு விஷயத்தை கவனிச்சா. அவளுக்கு அந்த பொருள் உண்மையிலேயே தேவையா, அல்லது அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஃபீலிங் தேவைப்படுதான்னு. நம்ம வீட்டில் கிளட்டர் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா?
ஒரே நாள்ல யாரும் வீட்ட ஃபுல்லா கிளட்டர் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன டெசிஷன்ஸ். இதை இப்போ இங்க வச்சிரலாம். பிறகு ப்ராப்பரா வச்சுக்கலாம். இத த்ரோ பண்ண வேணாம். சேல்ல கிடைக்குது. சீப்பா இருக்கு. ஒரு நாள் தேவைப்படும். ஒவ்வொரு டெசிஷனும் தனித்தனியா பார்த்தா பெரிய விஷயம் மாரி தெரியாது. ஆனா அதே விஷயம் தினமும் நடந்துட்டே இருந்தா, ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வீட்ல எவ்வளவு பொருட்கள் சேர்ந்திருக்கும். ஹேமாக்கு இதெல்லாம் இப்ப புரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அவ டீக்ளட்டரிங்க வேற மாதிரி ட்ரை பண்ண முடிவு பண்ணா. முன்னாடி அவ ஒரு பொருள எடுத்து, "இத எங்க வைக்கலான்னு?" கேட்பா. இப்போ அவ வேற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. "இது உண்மையிலேயே என் வாழ்க்கையில இருக்க வேண்டிய பொருளா?" ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆனா ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ட்ராவர் எடுத்தா. அதுல 15 பொருட்கள். அவளுக்கு தேவையானது 5. மீதி இருக்கிற 10 மேபி. அதுதான் ப்ராப்ளம். மேபின்ற வார்த்தை தான் நெறைய கிளட்டருக்கு காரணம். அந்த ட்ரார முழுசா வெளிய எடுத்தா. அதுக்குள்ள ஓல்டு ரெசிப்ட்ஸ், ரேண்டமான கீஸ், உடைஞ்ச திங்ஸு, வேலை செய்யாத பென்னு, எதுக்குன்னே தெரியாத சில ஸ்மால் ஐட்டம்ஸ். அவ எல்லாத்தையும் டேபிள் மேல பரப்பி வச்சா. அப்பதான் அந்த ட்ரார் எவ்ளோ ஃபுல்லா இருந்ததுன்னு தெரியுது. நம்ம வீட்லயும் இதே தான். ஒரு ட்ராருக்குள்ள இருக்கிற கிளட்டர் நமக்கு தெரியாது. ஏன்னா, அத நம்ம தினமும் பார்க்கவே மாட்டோம். ட்ரார க்ளோஸ் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அப்படிதான் நெனைப்போம். ஆனா, அது டிஸப்பியர் ஆகல. அந்த ட்ராருக்குள்ள தான் இருக்கு. ஹேமா எல்லாத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிக்கல. அவ மினிமலிசம அப்படி புரிஞ்சுக்கவே இல்ல. மினிமலிசம்னா வீட்ல ஃபர்னிச்சர் குறைவா இருக்கணும், அல்லது 20 பொருள் மட்டும் தான் இருக்கணும், அல்லது எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு அவ நினைக்கல. அவளுக்கு பிடிச்ச பொருட்கள வச்சிருக்கணும்னு நெனச்சா. அவ உண்மையிலேயே பயன்படுத்துற பொருட்கள வச்சிருந்தா. நினைவுகளோட தொடர்புடைய சில பொருட்களையும் வச்சிருந்தா. அவ சிம்பிளா அவளுக்கு தேவையில்லாத பொருட்கள வீட்ல வச்சுக்கிட்டு, அத தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணா. அதுதான் அவளுக்கு மினிமலிசம். கொஞ்சம் கொஞ்சமா வீடு மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள்ல இல்ல, ஒரு வாரத்துல கூட இல்ல. ஆனா ஒரு ட்ரார், ஒரு ஷெல்ஃபு, ஒரு வார்ட்ரோப் செக்ஷனு, ஒரு கிச்சன் கேபினட் இப்படி ஒண்ணு ஒண்ணா. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஹேமா வீட்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த மாதிரி தெரியல. ஃபர்னிச்சர் மாறல, பெரிய ரெனோவேஷன் எதுவும் செய்யல, புது ஆர்கனைசர்ஸ் கூட அதிகமா வாங்கல. ஆனா வீடு லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. காலையில எந்திரிச்சதும் கிளீன் பண்ண வேண்டிய வேலை குறைஞ்சது. வார்ட்ரோப தொறந்தா அவ உண்மையிலேயே போடுற ட்ரெஸ் அவளுக்கு கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. கிச்சன் கவுண்டர்ல ஸ்பேஸ் கிடைச்சது. திங்ஸ தேடுற நேரம் குறைஞ்சது. கிளீனிங் செய்யும்போது எவ்ளோ வேலை இருக்குன்ற ஃபீலிங் குறைஞ்சது. ஆனா, ஹேமாக்கு கிடைச்ச பெரிய சேஞ்ச் வீட்ல மட்டும் இல்ல. அவளோட ஷாப்பிங் ஹேபிட்ஸ்லயும் சேஞ்சஸ் வந்தது. முன்னாடி ஒரு பொருள் பிடிச்சிருந்தா வாங்கலாமான்னு உடனே யோசிப்பா. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்றா. இது எனக்கு உண்மையிலேயே தேவையா? இதுக்கு வீட்ல ஏற்கனவே ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? நான் இத ஒரு மாசத்துக்கு அப்புறம் பயன்படுத்துவேனா? இது எனக்கு தேவையா? இல்ல இப்ப பிடிச்சிருக்குன்றதுக்காக வாங்குறேனா? அப்படின்னு நெறைய கேள்வி அவக்குள்ள வர ஆரம்பிக்குது. சில நேரம் வேண்டாம். அவ்வளோதான். அந்த பர்ச்சேஸ் நடக்கவே நடக்காது. அதாவது அவ மணி சேவ் பண்ணது மட்டும் இல்ல, ஒரு பொருள வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து, அதுக்காக இடம் தேடி, அத கிளீன் பண்ணி, மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஃப்யூச்சர் ஒர்க்கையும் சேவ் பண்ணிட்டா. நம்ம வீடு ஃபுல்லா இருக்கும்போது நம்ம தாட் என்னவா இருக்கும்? இன்னும் ஒரு கபோர்ட் வாங்கணும். இன்னும் ஒரு ரேக் இருந்தா நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கணும். ஆனா சில நேரம் நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்ல. ஸ்டஃப் ப்ராப்ளம். நம்மட்ட இருக்கிற பொருளுக்கு இடம் தேடிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, சில பொருட்கள் நம்மட்ட இருக்கணுமா? வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். ஒரு நாள் ஹேமா வீட்ல உட்காந்து சுத்தி பார்த்தா. முன்னாடி இருந்த அதே வீடு, அதே ஃபர்னிச்சர், அதே ரூம்ஸ். ஆனா, அவளுக்கு இப்போ வேற மாதிரி ஃபீல் ஆகுது. வீடு பெர்ஃபெக்ட்டா இல்ல. அவ வாழ்க்கையும் பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஆனா, அவளுக்கு வீட்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. வீடு அவளுக்கு வேல கொடுக்கல. அவ வீட்ட மேனேஜ் பண்ற அளவு குறைஞ்சிச்சு. அதுதான் அவளுக்கு பெரிய மாற்றமா இருந்தது. ஹேமா ஆரம்பத்துல நெனச்சது, என் வீட்ட கிளீனா வச்சுக்கணும்னா, நான் இன்னும் டிசிப்ளினா இருக்கணும்னு. பிறகு நெனச்சா, நான் இன்னும் ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு. ஆனா, கடைசில அவளுக்கு புரிஞ்சது, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுதான் அவளுடைய ரியல் ரியலைசேஷன். நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம நேரத்த எடுத்துக்குது. சில பொருளுக்கு கிளீனிங் தேவ, சிலதுக்கு ஸ்டோரேஜ் தேவ, சிலதுக்கு ரிப்பேர் பண்ணணும், சிலத தேடணும், சிலத ஷிஃப்ட் பண்ணணும். சிலத பார்த்தாலே இத என்ன பண்றதுன்னு சின்ன மென்டல் லோடு வரும்.
அதனால டீக்ளட்டரிங்ன்றது வீட்ட அழகா மாத்துறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் எளிமையாக்குறது. அடுத்த முறை நீங்க வீட்ட கிளீன் பண்ணும்போது, ஒரு பொருள எடுத்து இத எங்க வைக்கலான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இது இங்க இருக்கணுமான்னு கேளுங்க. ஒரு பொருள வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருந்தா அத வச்சுக்கலாம். ஆனா, ஒரு பொருள வச்சுக்கிறதுக்கான காரணம், ஒரு நாள் தேவைப்படும் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா, அந்த ஒரு நாள் உண்மையிலேயே வருமா? அல்லது அந்த பொருள் இன்னைக்கு உங்க வீட்லயும், உங்க மனசுலயும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்குதான்னு யோசிங்க. ஹேமா கடைசியில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. சில நேரத்துல நம்ம வீட்ட இன்னும் அழகாவும், ஆர்கனைஸ்டாவும் மாத்துறதுக்கு இன்னும் பொருட்கள் தேவையில்ல. கம்மியான பொருட்களே போதும். முக்கியமா குறைவான பொருட்கள் மட்டும் இல்ல. குறைவான பொருட்கள் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு. அதுதான் உண்மையான சிம்ப்ளிசிட்டி. உங்க வீட்ல எந்த இடத்த முதல்ல டீக்ளட்டர் பண்ண போறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. டேக் கேர். பாய்.